இந்த விழா நாயகன் இசையமைப்பாளர் அருள்தேவ் ஒரு புதிய வரவு, நல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு சவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ப்ரொடியூசர் ஆறுமுகம், டைரக்டர் சாரதி எல்லாம் சேர்ந்து இந்த காம்போவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்த ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஒரு உண்மை தெரியுது. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வர காரணம் என்பி சாரதி டைரக்டர். 2005 பேட்ச் நினைக்கிறேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட். நான் எக்ஸாமினராக போனேன். அங்கே சாரதிக்கு நான் மார்க் போட்டேன். அந்த விதத்தில் எனக்கு சாரதி ரொம்ப கை தட்டாதீங்க, நான் 2வது மார்க் தான் போட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வருந்துறேன். இப்போது இதை பார்க்கும்போது கொஞ்சம் கில்ட் இருக்குது. என்னடா நம்ம 71 மார்க்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போது நான் போட்ட மார்க்கு இப்போ கொஞ்சம் கில்ட் இருக்குது. ஐயோ, இன்னும் அதிகமாக போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு. காரணம், அன்னைக்கு நான் அசஸ் பண்ணது வெறும் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கண்டென்ட்டுக்கு தான் முழு மதிப்பெண் கொடுத்தேன். மேபி எனக்கு தெரியும், ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாகவே எனக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருந்திருக்கும். அதில் அவன் ஒழுங்காக பண்ணியிருக்கானேங்க நினைக்காம நான் நினச்சிருக்கலாம். இன்னைக்கு பார்க்கும்போது கண்டென்ட் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. 100க்கு 100 தெரியும் சாரதி கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அது ஸ்டைலோட சேர்ந்து வரும்போது நிச்சயமாக அது வெற்றி படமாக அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னைக்கு கேஆர் சார் சொன்ன மாதிரி, இப்போ பிரபு சாலமன் சார் அவர் பாராட்டினது வெறும் திறமைக்காக மட்டும் இல்லை, அந்த பொறுப்புக்காக. பொறுப்பான இயக்குநர்கள் தான் சினிமாவை ஒழுங்காக வச்சுக்க முடியும். மற்ற எல்லாரையும் விட இயக்குநர்களுக்கு பொறுப்பு இருக்கும்போது தான். என்னை பொறுத்த திறமையா பொறுப்பானா, திறமையை கூட பொறுப்பாக இருக்க விடாது, ஆனால் பொறுப்பு திறமையாகவும் இருக்க விடும். அது ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால பொறுப்பான இயக்குநர்கள், பொறுப்பானவங்க தேவை. எனக்கு சாரதி மேலே மீண்டும் மீண்டும் அந்த நம்பிக்கை இருக்கு. உதாரணத்துக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். பிரியான்னு ஆரம்பிச்சு எப்பவும் சாதாரணமா ஹீரோடைய கார்டு தான் முதல்ல போடுவாங்க. அதுல பிரியாவோட கார்டு முதல்ல போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டென்ட்ல அதுலயும் விடலை, எங்கேயுமே விடலை அப்படிங்கிறது எனக்கு உதாரணமா தெரிஞ்சு. சின்ன விஷயம் தான். அகில்னு ஃபர்ஸ்ட் கார்டு போறதுக்கு பெரிய விஷயம் ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா அந்த ட்ரெய்லர் ஆரம்பிச்ச மூடுக்கு, பிரியாங்கிற அந்த ஷவுட்டுக்கு, அந்த லவ் ஸ்டோரி மூடுக்கு முதல்ல ஹீரோயினை போட்டது ரொம்ப அழகா இருந்துச்சு. பாடல்கள் அருள்தேவ் இன்னைக்கு சொன்ன மாதிரி விழாநாயகன் பாட்டு ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. எங்கேயுமே கவனத்தை திசை இருப்பவில்ல. ரொம்ப பிரபு சாலமன் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. சாஃப்ட் அண்ட் டிஸ்டர்பிங்கா இல்லாம ரொம்ப அதே நேரத்தில் எங்கேஜிங்கா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாட்டுகள். அப்புறமா அகில் இந்த ரொம்ப எதிர்பார்த்தவங்க கிட்ட, ஆனால் பிரேக் நான் எல்லாரும் எடுத்துக்கிறது தான். வேலாயுதம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. பிரேக் எடுத்துகிட்டே இருக்கோம். நல்ல படம் பண்ணுவதுக்காக. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்ட பிரேக் உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் டீமுக்கு என் மனப்பூர்வ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்விடேஷன் கொடுக்கும்போது பார்த்தா அதில் ஒரு காமெடி ட்ரெண்ட் தெரிஞ்சது. ட்ரெய்லரில் ஒரு ஆக்ஷன் மோடு இருந்தது. சாங்ஸ் எல்லாம் லோ பேஸ்டாக இருந்தது. ஸோ ஒரு காமெடி வித் ஆக்ஷன் வித் லவ் ஸ்டோரி மாதிரி இந்த படத்துக்கு அன்றைக்கி இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் ரொம்ப அழகான சாங்ஸ் போட்டிருந்தாங்க. விஷுவல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவுக்கு இசையமைப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு சக கலைஞனை பாராட்டும் விதத்தில் இமான் அவர்களும் தமன் அவர்களும் ஸ்ரீகாந்த் தேவசார் அவர்களும் வந்திருக்காங்க. யூஸ்வலாக நாங்கள் டைரக்டர்ஸ் நிறைய பேர் போவோம். மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு விழாக்குள்ள கூட வந்தது மருத்துவரையாக இருந்துச்சு. இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது ட்ரைலர்லேயும் பாடல்லையும் இன்விடேஷன்லேயும் தெரிஞ்சது. ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கிறாங்க, இந்த டீம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஆடியோ ரிலீஸ் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். இன்னைக்கு அருள்னால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். ஏன்னா அருள் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. எங்கெல்லாம் போயிருக்கெல்லாம் சொல்ல மாட்டோம், நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க. சும்மா சொன்னேன். ஷாப்பிங் மால் தான் போனோம். இந்த டீம் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப டைரக்டரை விஷ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி தான் டைரக்டர் பார்த்து சாரதியை பார்த்து விஷ் பண்ணேன். லைக் ட்ரெய்லர் பார்க்கும்போதே கண்டிப்பாக இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு
இந்த ஃபுல்லாக இருக்கும்போது கையில் நடங்குது. ஸோ அந்த அகைன் வந்து நம்ம கேமராமேன் ரொம்ப லைக் அந்த கொடைக்கானல் ஊட்டியான்னு தெரியல அந்த படம் அந்த சாங்கு, பட் ஆனால் ஒரு சுவிட்சர்லாண்ட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க. பட் எனக்கும் அப்படி தான் தெரியுது. அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஒரு அழகாக செட்டு போட்டிருந்தார். ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒரு ஒரு இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி இருக்குது, அதில் அழகாக போட்டிருந்தேன். பட் ரொம்ப லைக் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அருள் பற்றி ரொம்ப சொன்னோம். இமான் சொன்ன மாதிரியும் தமன் சொன்ன மாதிரியும் எனக்கும் அவர் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. நானும் அருளும் பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் சார்கிட்ட 2 பேரும் கீபோர்ட் பேராக ஒர்க் பண்ணோம் ரன் படத்துலலாம். அப்போதுலேருந்து எனக்கு அருள் ரொம்ப பழக்கம். அப்போ நானும் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகலை, அவரும் ஆகலை. பட் எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது, கண்டிப்பாக ஆகிடுவோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டேலண்டட் அவர். ஆக்சுவலாக ஒரு 100 வயலின் பிளேயர்ஸை வந்து அவர் கீபோர்ட்லேயே அடக்கிடுவார், அவ்வளோ டேலண்டட். வயலின் ஸ்பெஷல் அவர் ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் அவர் வந்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 3 சாங்குமே வந்து ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக ஒரு கிளாசிக்கல் டைப்பில் போட்டிருக்காரு. ரைட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வேற ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். மிஸ்டர் கண்ணன் அவரை மேடைக்கு வர மாதிரி நல்ல கரகோஷம் பண்ணுங்க. இந்த பொக்கே நான் தான் வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறீங்க. கண்ணன் சார் வந்து யாருன்னா, நானும் அவரும் பக்கத்து வீடு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து, ஜி நான் ஒரு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன். ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டார் பிள்ளைக்கு, சொல்லுங்க என்ன ஜி, யார்கிட்ட சொல்றாதீங்க இல்லைன்னாரு. ஐயோ சத்தியமா நீங்களும் நம்மள மாதிரி தான் இருப்பீங்க நினைச்சிட்டு, ஓகே சொல்ல மாட்டேன் சீக்கிரமா சொல்லுங்க. நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவ்வளோதான், இதுல என்ன இருக்கு, இதுக்கு அப்படி தயங்கினீங்கன்னு சொல்லிட்டு எப்படிலாம் மூவ் பண்ணன்னு தெரியல எனக்கு, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னையா கேட்குறீங்க ஹெல்ப் பண்ணிட்டு, நானே வந்து ஹெல்ப்புக்கு ஸோ வந்து பட் நான் உண்மையாக நானும் ஹெல்ப் பண்ணல. பட் அவராக வந்து முயற்சியில் ஒரு கம்பெனியும் ஏறி இறங்கி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோவோட பிரதராக பண்ணியிருக்காரு. அவரோட சீன்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. முதல் படம் மாதிரி இல்லை. ஸோ அவருக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. எனக்குமே ஒரு பெரிய ஹீரோ அவங்க வீட்டு வழியாக போகிறப்ப எல்லாம் சொல்லுவாங்க, இதான் வந்து சூர்யா சார் வீடு, இதுதான் கமல் சார் வீடு, இதுதான் வந்து விஜய் சார் வீடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ கூடிய விரைவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கண்ணன் வீடு வந்து எல்லாரும் வந்து இதான் கண்ணன் ஹீரோ வீடுன்னு நான் ஆசைப்பட்றேன் கூடிய விரைவில் சொல்றதுக்கு. ஸோ வந்து இந்த டீம் வந்து உண்மையாகவே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3 இமயங்கள் வந்திருக்கோம் மியூசிக் டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை விஜய் ஆண்டனி சார் வரல, இல்லாட்டி எங்க காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இந்த 3 பேருமே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ ஜாலியா வந்து, ஏன்னா லைக் எனக்குமே அது வந்து எனக்குமே அந்த போட்டி வந்து இருக்கக்கூடாது. லைக் எனக்குமே சந்தோஷமா ஒரு பிரதரா நம்ம எல்லாம் பழகணும் ஆக்சுவலா. ஸோ இந்த டீம் பார்க்குறப்ப தெரியுது ஆக்சுவலா. ஸோ வந்து இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு, டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம். ராஜாலாம் இருக்காரு, எனக்கு இந்த நம்ம எம்குமார் எல்லாம் கொடுத்து பெரிய ஹிட் பண்ண ராஜா டைரக்டருக்கு இனிமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். சிங்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க, வினிதா அண்ட் ஏமாம்பிங்க அண்டு ஆலோப்ராஜ், அவங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கவிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் எதாவது மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரொடியூசர் டைரக்டர் 2 பேருமே என் பக்கத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அருவும் சார், ஏன்னா முதல் பண்ண 3 படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீக்ளாமர் ரோல், ஒரு டவுன் டு எர்த் கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன். 4வது படம் நகர்ப்புறம் கதை கேட்கும்போது என்னோட டைரக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா, முன்னாடி பண்ண படங்களில் உங்கள் சாயல் எதுவுமே தெரியக்கூடாது, டோட்டலாக மாறணுங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எனக்காக ரொம்ப டைம் கொடுத்து வெயிட் பண்ணாங்க. எனக்காக நான் கேட்ட டைம் எனக்கு கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகினார். என்னன்னா சாதி சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக டைம் வேணும் சார், ஏன்னா நிறைய விஷயங்கள் மாற்றணும் எனக்கு அப்படின்னு. பட் சாதி சார் என்ன சொன்னால், புது ப்ரொடியூசர் வந்து 8 மாதம் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரில அப்படின்னாரு. பட் ஆனால் எங்கள் சார் ஆர்வம் சார் என்ன பண்ணாருன்னா, வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு மூவியில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்,
அதுக்காக நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னாரு. ரொம்ப நன்றி சார். ஏன்னா டைம் கொடுத்ததே வந்து ஒரு பெரிய வரன் கொடுத்த மாதிரி எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் எந்த ஒரு விஷயமும் இதில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கட்டும் நாங்கள் டேரக்டரும் சரி, கேமராமேன், மியூசிக் டைரக்டர் அருள்தேவ் சார். என்னன்னா சாங் கம்போஸ் பண்ணாருன்னா எங்களை கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சாங் போட்டு காமிப்பார், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அகில் அப்படிங்குவார். எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் சைலண்டாக இருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா அந்த சாங் கேட்டோன்னு ஒரு எனர்ஜி வந்துடும் எனக்குள்ள. சரி ஓகே, அப்போ இந்த சாங் கேட்டிருக்கோம், இன்னும் நம்ம ரொம்ப புது விஷயங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி எதாவது அவர் வீட்டில் வந்து எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேன். ஓகே சார், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் சாரதி சார் கால் பண்ணி நிறைய விஷயம் சொல்லுவேன். சார் சாரதி ஏதாவது புதுசாக பண்ணணும், அதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஹேர் ஸ்டைல் மாற்றணும்னாரு. ஓகே பண்ணோம். காஸ்டியூம்லேருந்து எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். எல்லாமே பண்ணோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நகர்ப்புறம்காக என்னை வந்து கலராக காமிச்சேன்னு அவர் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. தயவுசெய்து நம்பாதீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து 3 படமே வந்து நான் டீக்ளாமர் பண்ணாங்க. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேண்டசியாக இருக்கணும், ஒரு கமர்ஷியல் அந்தஸ்து உயர்த்தணுங்கிறதுக்காக 2 பேருமே ரொம்ப பாடுபட்டாங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி படமாக இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனுக்கும் எனது குருவுக்கும் முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்கள் டீமோட அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இசையமைப்பாளர்கள் இம்மான் அவர்களுக்கும், தமன் அவர்களுக்கும், ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பெரியவங்க எல்லாரும், டைரக்டர்ஸ் பிரபு சாலமன் சார், எஸ்பி ராஜ்குமார் சார், கேஆர் சார், ராஜா சார், எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஊடக நண்பர்கள், வானொலி அனைத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாரதி வந்து என்னோட கிளாஸ்மேட் ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டுக்காண்டி எல்லாமே நிறைய உதவி பண்ணுவாங்க. இந்த படம் கொடுத்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆறுமுகம் சார், அவர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் லைஃப் கொடுத்த ஒரு ஆள் அவர். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த படத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், அப்புறம் ராஜ், மேனேஜர் ராஜ், ஜெய் சார், அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.